எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது எலகன்ட் தமிழ் பியூட்டி டிப்ஸ். இந்த வீடியோவில் வந்து பிகினர்ஸ்க்கான பேசிக் ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து பிகினர்ஸ் அப்படின்னு இல்லை, எல்லா ஏஜ் கேட்டகரியில் இருக்கவங்களுமே பேசிக்காக ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீன். இந்த வீடியோவில் என்னென்னலாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து வாட் இஸ் சிடிஎம்பி, கிளென்சிங்னா என்ன, டோனிங்னா என்ன, மாய்ஸ்சரைசிங்னா என்ன, ப்ராடக்ட்னா என்ன, இது ஒவ்வொன்றுமே நம்ம எப்படி கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அடுத்து உங்கள் ஸ்கின் டைப்பை நீங்களே சிம்பிளான வேலை எப்படி கண்டுபிடிக்கிறது, அப்புறம் பேசிக்காக இருக்க உங்களோட கொஸ்டின் ஆன்சர்ஸ் இதெல்லாம் இருக்கும்ல, இந்த மாதிரி டாப்பிக்கில் இது எல்லா டீட்டெயிலுமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வாட் இஸ் சிடிஎம்பி. ஆக்சுவலாக பேசிக்காக வந்து நீங்கள் சிடிஎம் ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. சீனா வந்து கிளென்ஸ், டீனா டோன், எம்னா மாய்ஸ்சரைஸ், பீனா ப்ராடக்ட். இதை பற்றி ஒவ்வொன்றுமே நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கிளென்ஸ் அப்படின்னு சொல்லல எல்லாரும் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா கிளென்சர் யூஸ் பண்ணணும் அப்படின்னு. ஆக்சுவலாக அது கிடையாது. கிளென்ஸ்னால் உங்கள் ஃபேஸை வந்து நீங்கள் சுத்தப்படுத்தணும். சிலர் நார்மலாக வந்து சோப் யூஸ் பண்ணுவாங்க க்ளீன் பண்ணுறதுக்கு, சிலர் வந்து ஃபேஸ் வாஷ், சிலர் வந்து ட்ரை ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னா வந்து அவங்க கிளென்சர். இந்த மாதிரி அவங்கவுங்க என்ன பர்சனலாக யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ப்ராடக்டை வச்சு உங்களோட ஃபேஸை வந்து நீங்கள் க்ளீன் பண்ணணும், அதாவது ஃபேஸ் வாஷ் பண்ணணும். இந்த ஃபேஸ் வாஷ் பண்ணுறனால என்ன ஆகும் அப்படின்னா வந்து உங்கள் ஃபேஸில் இருக்க டர்ட்டு, இம்ப்யூரிஸு, இல்லைன்னா மேக்கப்லாம் போட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த மேக்கப்போட அந்த டர்ட்ஸு, அதுக்கடுத்து எக்ஸஸாக நம்ம ஃபேஸில் ப்ரொடியூஸ் ஆகிற அந்த சீபம், அதாவது ஆயில், இது எல்லாமே வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தடுத்து நம்ம பண்ண போகிறோம்ல ஸ்கின் கேர் ரொட்டீனை, அதுக்கு வந்து இது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் மாதிரி. இதுலேருந்து நீங்கள் ஆரம்பிக்கணும். இந்த கிளென்ஸ் பண்ணையில் நீங்கள் என்ன நோட் பண்ணணும் அப்படின்னா வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற வாட்டர், இந்த வாட்டர் வந்து ரொம்ப கூலாகவும் இருக்கக்கூடாது, அதே நேரத்தில் ரொம்ப ஹாட்டாகவும் இருக்கக்கூடாது. ரொம்ப ஹாட்டான வாட்டர் வந்து உங்கள் ஸ்கின்னை வந்து ட்ரை ஆக்கும், ரொம்ப கூலிங்காக இருக்க அந்த வாட்டர் வந்து உங்கள் ஸ்கின்னை வந்து டைட்டாக்கும். இது ரெண்டும் இல்லாமல் ஒரு நார்மல் வாட்டர் இருக்கும்ல, அந்த வாட்டரில் வந்து உங்கள் ஃபேஸை வந்து நீங்கள் என்ன ப்ராடக்ட் வச்சுருக்கீங்களோ அதை வச்சு வாஷ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒன்று வந்து டோன், அதாவது நம்ம டோனர் வந்து அப்ளை பண்ணணும். ஃபேஸ் வாஷ் பண்ண பிறகு ஃபேஸில் இருக்க ஈரத்தை எல்லாத்தையும் தொடச்சி ஸ்கின் வந்து நார்மலாக ட்ரையாக இருக்கும்ல, அந்த மாதிரி வெட் எதுவுமே இல்லாமல் இருக்கையில் வந்து நம்ம டோனர் அப்ளை பண்ணணும். இந்த டோனர் அப்ளை பண்ணுறனால நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வந்து என்லார்ஜ்டு போர்ஸ்லாம் இருக்கும்ல ஸ்கின்னில், அது எல்லாத்தையுமே நல்லா ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஸ்கின்னுக்கு வந்து இது ரொம்ப நல்ல ஒரு ஹைட்ரேஷன் வந்து கொடுக்கும். அப்புறம் வந்து நம்ம ஸ்கின்னோட பிஹெச் லெவல் இருக்குல்ல, இதை வந்து ஈவனாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த டோனர் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிஹெச் உங்களுக்கு ஈவனாக இருந்துச்சுனாவே ஸ்கின்னில் இருக்க நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகும். அதனால டோனர் வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். இந்த டோனர் வந்து சிலது வந்து ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி இருக்கும், ஃபேஸில் வச்சு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். சில டோனர் வந்து லிக்விடாக மட்டுமே கொடுத்துருப்பாங்க, வாட்டர் பேஸில் இருக்கிறத நீங்கள் வந்து காட்டன் பேடு இல்லைன்னா சின்ன ஒரு துணி இது மாதிரி இதில் அதை லைட்டாக ஊற்றிட்டு உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நிறைய பேர் வந்து டோனர் யூஸ் பண்ணிட்டு அதுக்கடுத்து மறுபடியும் ஃபேஸ் வாஷ் பண்ணுமா அப்படின்னு கேட்பாங்க. ஆக்சுவலாக அப்படிலாம் கிடையாது. டோனர் அப்ளை பண்ணிட்டு உங்கள் ஸ்கின்னில் அதை அப்படியே அப்சர்வ் பண்ண விட்டுறணும். அது ஒரு வாட்டர் பேஸ்டாக தானே இருக்குது, அதனால ஈஸியாக ஸ்கின்னில் நல்லா அப்சர்வ் ஆயிரும், டக்குன்னு அது இழுத்துக்கும். அடுத்து டோனர் வாங்கல நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக கவனிக்க வேண்டியது வந்து ஆல்கஹால் ஃப்ரீ டோனர் வந்து நீங்கள் வாங்கணும். இது வந்து உங்கள் ஆல்கஹால் இருந்துச்சுன்னா அது உங்கள் ஸ்கின்னை வந்து கொஞ்சம் ட்ரை ஆக்கும். அதனால ஆல்கஹால் இல்லாத டோனர் வாங்கினீங்கன்னா எல்லா ஸ்கின் டைப் இருக்கவங்களுக்குமே கொஞ்சம் செட் ஆகும். நெக்ஸ்ட் ஒன் வந்து மாய்ஸ்சரைசர். இருக்க எல்லா ஸ்டெப்லேயுமே ரொம்ப இம்பார்ட்டண்டான அடுத்த ஸ்டெப்பு வந்து மாய்ஸ்சரைஸ். உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் மாய்ஸ்சரைசர் வந்து கொடுக்கணும். இந்த மாய்ஸ்சரைஸ் கொடுக்கல தான் ஸ்கின்னோட பேரியர், அதாவது அவுட்டர் சோர்ஸ்லேருந்து உங்கள் ஸ்கின்னுக்கு அஃபெக்ட் ஆகிறது, இல்லைன்னா நீங்கள் இன்டேக்காக எடுத்துக்கிறது, ஆயில் அது இது நிறைய சாப்பிட்றது, இதனால நம்ம ஸ்கின் டேமேஜ் ஆகுதுல்ல, சன்லைட்டாக இருக்கட்டும், அதுக்கடுத்து நீங்கள் இன்டேக்காக எடுத்துக்கிற ஃபுட்டாக இருக்கட்டும், இதனால் ஸ்கின் டேமேஜ் ஆகிறத வந்து தடுக்கிறதுக்கு, உங்கள் ஸ்கின்னை கொஞ்சம் ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு இந்த மாய்ஸ்சரைசர் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும், ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்கள் என்ன கவனிக்கணும் அப்படின்னா வந்து உங்கள் ஸ்கின் டைப்புக்கு எந்த மாய்ஸ்சரைசர் செட் ஆகும், எந்த மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணால் உங்கள் ஸ்கின் டைப்புக்கு அது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அந்த பர்டிகுலர் மாய்ஸ்சரைசர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணல என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து டோனர் அப்ளை பண்ணியிருப்பீங்க, அந்த டோனரோட அந்த வாட்டர் இருக்குல்ல அதெல்லாம் அப்சர்வ் ஆகும்ல, அந்த அப்சர்வ் ஆன உடனே வந்து நீங்கள் அடுத்து வந்து மாய்ஸ்சரைசர் வந்து அப்ளை பண்ணிடலாம். நல்லா ட்ரை ஆகணும், காஞ்சிதாகணும் அந்த மாதிரிலாம் தேவையில்ல. மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணையில் உங்கள் ஃபேஸ் ஃபுல்லும் ஒரு சின்ன டாட்டாக அப்படி ஈவனாக எல்லா இடத்துலையும் இருக்க மாதிரி அப்ளை பண்ணி வச்சுட்டு எண்டில் ஒரு மசாஜ் மாதிரி உங்கள் ஃபேஸில் வந்து பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணையில் அந்த மாய்ஸ்சரைசர் வந்து நல்லா அப்சர்வ் ஆகும், உங்கள் ஸ்கின்னுக்கும் ஒரு சின்ன மசாஜ் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் ஒன் வந்து ப்ராடக்ட்டு.
அந்த ஸ்கின் கேர் ரொட்டீனில் வந்து மாய்ஸ்சரைசர் கொடுத்தா தான் ஸ்கின் வந்து நல்லா ஹைட்ரேட்டாக இருக்கும். இது எல்லாமே பண்ண பிறகு நம்ம ஸ்கின்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும்ல. ஆக்சுவலாக சன்லைட்டு யூவி ரேஸ் இருக்குல்ல, இதனால தான் நம்ம ஸ்கின்னுக்கு வந்து நம்ம ஏஜ் ஆகிறது, அதுக்கடுத்து ரொம்ப யூவி ரேஸ் படையில் நம்மளுக்கு பிக்மெண்டேஷன் வர்றது, ஸ்கின்னில் நிறைய ட்ரைனஸ் வர்றது, இது மாதிரி ஏகப்பட்ட ஸ்கின் டேமேஜ் வந்து இந்த யூவி ரேஸ் மூலமாக தான் வருது. நம்மளுக்கு ஏஜிங் ஆகிறது காரணம், டர்ன் ஆகிறது, பேர்ன் ஆகிறது, இது எல்லாத்துக்குமே இந்த சன்லைட் யூவி ரேஸ் தான் காரணம். நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா சம்மரில் மட்டும்தான் சன்ஸ்க்ரீன் வந்து அப்ளை பண்ணணும், வின்டர் டைம்லலாம் அப்ளை பண்ணக்கூடாது, அப்ளை பண்ண தேவையில்ல அப்படின்னு. ஆக்சுவலாக அப்படி கிடையாது. யூவி ரேஸ் வந்து சம்மராக இருக்கட்டும் வின்டராக இருக்கட்டும் எல்லா சமயத்துலையுமே யூவி ரேஸ் இருந்துகிட்டே இருக்கும். இந்த யூவி ரேஸ் தான் இது எல்லாத்தையுமே நம்மளுக்கு உருவாக்குது, ஸ்கின் ப்ராப்ளம் எல்லாத்தையுமே. இந்த யூவி ரேஸ்லேருந்து உங்கள் ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். உங்கள் ஸ்கின் டைப்புக்கு மேட்ச் ஆகிற மாதிரி பேசிக்காக ஒரு ஜெல் டைப் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணல உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப நல்லாவே அப்சர்வ் பண்ணும். உங்கள் ஸ்கின் டைப்புக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு நல்ல பர்டிகுலர் சன்ஸ்க்ரீனை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். பொதுவாகவே வீட்லேயே இருந்தாலும் சரி நீங்கள் வந்து சன்ஸ்க்ரீன் வந்து அப்ளை பண்ணுங்கள். அதுதான் பி. நெக்ஸ்ட் ஒன்று வந்து உங்களோட ஸ்கின் டைப்பை ரொம்ப ஈஸியாக பெரிய எந்த இதுவுமே இல்லாமல் டக்குன்னு நீங்களே கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படின்னா வந்து நார்மலாக நீங்கள் எப்படி ஃபேஸ் வாஷ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு கரெக்டாக ஃபேஸ் வாஷ் பண்ணதுலேருந்து ஒரு 1 hour கழிச்சிட்டு நீங்கள் உங்கள் ஃபேஸை வந்து கவனித்து பாருங்கள். ஃபேஸ் ஃபுல்லுமே வந்து ஷைனிங்காக இருக்குது, கொஞ்சம் எண்ணெய் பிசுக்காக அதாவது க்ரீஸியாக இருக்கும்ல, அந்த மாதிரி ஃபேஸ் முழுக்கவே இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆயிலி ஸ்கின். நெக்ஸ்ட் ஒன்று வந்து உங்கள் ஸ்கின் லேஷாக இரிட்டேஷனாக இருக்குது, ஸ்கின் எப்பயுமே கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் எரிச்சலையே எப்பயுமே இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் சென்சிட்டிவ் ஸ்கின். இந்த க்ரீஸினஸ் அதாவது அந்த எண்ணெய் பிசுக்கு மாதிரி இருக்கும்ல, லைட்டாக எண்ணெய் வழிகிறது, இது வந்து ஃபோர்ஹெட், நோஸ், அப்புறம் சின் ஏரியா, இந்த இடத்துல மட்டும்தான் இருக்குது, மற்ற ஏரியாலாம் கொஞ்சம் ட்ரையாக இருக்குது அப்படின்னா நீங்கள் காம்பினேஷன் ஸ்கின். அடுத்து வந்து 1 hour கழித்து பார்க்கும்போது உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப டைட்டாக ஃபீல் ஆகுது, கொஞ்சம் லேசாக வந்து அந்த ஃப்ளேக்கியாக இருக்குல்ல, ட்ரைனஸ் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா லைட்டாக ஃப்ளேக்கி வரும், ஒரு மாதிரி வரன்னு இழுக்குது அப்படின்னா நீங்கள் ட்ரை ஸ்கின். அடுத்து வந்து உங்கள் ஸ்கின் வந்து வரன்னு இழுக்கலை, அதே மாதிரி க்ரீஸினஸ்லாம் இல்லை, ஸ்கின்னை வந்து சாதாரணமாக இருக்குது, ஃப்ளேக்கி எதுவுமே இல்லை, க்ரீஸியும் இல்லை, ஸ்கின் வந்து ஸ்மூத்தாக இருக்குது, எந்த இதுவுமே இல்லாமல் ஸ்மூத்தாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து நார்மல் ஸ்கின். இதை வச்சு உங்கள் ஸ்கின் டைப் என்னென்னு கண்டுபிடிச்சிட்டு இதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ப்ராடக்ட் வந்து நீங்கள் ஒவ்வொன்றிலையுமே செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். இது போக பேசிக்காக நிறைய பேருக்கு வர கொஸ்டின்ஸ் என்னென்னா வந்து இந்த CTMP இருக்குல்ல, இந்த ஸ்கின் கேர் ரொட்டீனை வந்து ஒரு நாளைக்கு எத்தனை தடவை செய்யணும்? ஒரு நாளைக்கு 2 தடவை, அதாவது காலையில் மார்னிங், அடுத்து வந்து நைட்டு. இது மாதிரி ஒரு நாளைக்கு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு தடவை பண்ணிவிட்டு நீங்கள் தூங்குங்க. இதே மாதிரி காலையில் எழுந்திரிச்சோன்னே இந்த ரொட்டீனை வந்து ஒன்று ஃபாலோ பண்ணிடுங்க. ஒரு நாளைக்கு 2 தடவை ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து நிறைய பேர் கேட்குற கொஸ்டின் வந்து டோனரை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாமா, டோனர் கண்டிப்பாக போட்டு தான் ஆகணுமா அப்படின்னு கேட்பாங்க. நிறைய பேர் வந்து இங்கே டோனர் யூஸ் பண்ணுறதில்ல, அதனால தான் இந்த கொஸ்டின் வந்து ரைஸ் ஆகுது. டோனர் வந்து உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து ஒரு நல்ல ஹைட்ரேஷன் கொடுக்கும். இந்த அடுத்தடுத்த கிளென்சிங் ஸ்டெப்ஸ் நம்ம பண்ணுறோம்ல, இந்த கிளென்சிங் ஸ்டெப்புக்கு வந்து இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மாய்ஸ்சரைசர் வந்து நல்லா அப்சர்வ் பண்ணுறதுக்கு இந்த டோனர் வந்து நல்லாவே ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் என்னையை பொறுத்த வரைக்கும் டோனர் வந்து மேக்ஸிமம் அப்ளை பண்ண பாருங்கள். யாரையும் இந்த ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணணும், இதுதான் பண்ணுங்கள், இப்படி பண்ணுங்கள் அப்படின்னு எதுவும் சொல்கிறது கிடையாது. ஸோ உங்கள் ஸ்கின்னில் உங்களுக்கு எந்த அளவுக்கு அக்கறை இருக்கோ, இல்லை எந்த அளவுக்கு நீங்கள் ப்ரொடக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் இது. டோனர் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லது, அதனால் மேக்ஸிமம் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்றது என்னோட ரெக்கமெண்டேஷன். நெக்ஸ்ட் ஒன்று வந்து இந்த CTMP ப்ராசஸ் பண்ணுறோம்ல, இது வந்து ஆக்னி இதெல்லாம் உருவாக்குமா இல்லை ஆக்னியெல்லாம் குறைக்குமா, ஆக்னிக்கு இதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து வரும். ஆக்சுவலாக இது பேசிக்காக ஆக்னி இருக்கவங்க இல்லாதவங்கன்னு எல்லாருமே ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு பேசிக் ஸ்கின் கேர் ரொட்டீன். ஸோ இது எல்லாருமே ஃபாலோ பண்ணலாம். ஆனால் இதை ஃபாலோ பண்ணுறதுனால ஆக்னி வந்து குறையுமா அப்படின்னிங்கன்னா ஆக்னிக்காக நம்ம எதுவுமே இதில் நம்ம சொல்ல, பேசிக்காக ஸ்கின் கேர் ரொட்டீன் தான் சொல்லிக்கோம். உங்களுக்கு ஆக்னியை வந்து குறைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ நான் சொன்னேன்ல அந்த டோனரு இந்த மாதிரி ஒவ்வொன்றுலையுமே நம்ம சொல்கிறோம்ல, இதில் ஒவ்வொன்றுலையுமே ஆக்னி டார்கெட் பண்ண ப்ராடக்ட் இருக்கும்ல, அதாவது ஃபேஸ் வாஷோ இல்லை கிளென்சரோ நீங்கள் எதோ யூஸ் பண்ணி கிளென்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் ஆக்னிக் சம்மந்தமான இன்க்ரீடியன்ட் இருக்க ப்ராடக்ட்டு, டோனரில் ஆக்னியை ரெடியூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்டு, மாய்ஸ்சரைசரில் ஆக்னியை ரெடியூஸ் பண்ணக்கூடிய மாய்ஸ்சரைசர், இந்த மாதிரி நீங்கள் பர்டிகுலராக செலக்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த ஸ்கின் கேர் ரொட்டீனோடு சேர்த்து உங்கள் ஆக்னி நீங்கள் குறைச்சிக்க முடியும். பொதுவாக பேசிக்காக ஸ்கின் கேர் ரொட்டீன் அப்படின்னு நீங்கள் பண்ணையில் இது ஆக்னியெல்லாம் குறைக்காது, ஸ்கின்னுக்கான ஒரு நார்மல் ஒரு கேர் பண்ணிக்கக்கூடிய ஒரு ரொட்டீன் தான் இது.
இந்த வீடியோவில் இருக்க எல்லா இன்ஃபர்மேஷனுமே உங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு விதத்தில் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்னும் வேறு ஏதாவது டவுட்ஸ் இல்லை கொஸ்டின்ஸ் ஏதாவது இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களோட எல்லா கொஸ்டின்ஸ்க்குமே நான் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுறேன். இல்லை இந்த டாப்பிக்லாம் பற்றி பேசுங்க, இன்னும் இந்த பற்றிலாம் விவரம்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா அதையுமே கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எல்லாத்துக்குமே நான் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.